அன்பே சிவம். சென்னையிலேங்க புதிதாக நலம் நேச்சுரல் ஹீல் சென்டர் என்பதை சமீபத்தில் துவங்கி இருக்கிறோம். இந்த சென்டருடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க வர்ம சிகிச்சை கொடுப்பதற்காக இந்த மையம் துவங்கி இருக்கிறோம். இப்போ யாருக்கெல்லாம் வர்ம சிகிச்சை தேவைப்படுகிறதோ இப்போ அதற்கான நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கீழே ஸ்க்ரோலிங்கில் இருக்கும். உங்களுக்கு வர்ம சிகிச்சை தேவைப்படுகிறதால் சென்னையில் ஐயப்பாக்கம், அதாவது அம்பத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதுங்க ஐயப்பாக்கம் அப்படிங்கிற பகுதியில் இந்த நம்முடைய நலம் நேச்சுரல் ஹீல் சென்டர் இருக்குது. வர்ம சிகிச்சை சார்ந்த அனைத்துமே அங்கே இருக்கிறது. அப்போ யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ இந்த வர்ம சிகிச்சைக்கு வர விரும்புபவர்கள் முன்பதிவு அவசியங்க. நம்முடைய மாணவர் கார்த்திகேயன் அப்படிங்கிறவர் வர்ம மாஸ்டர், அவர் தான் இந்த வர்ம சிகிச்சையெல்லாம் உங்களுக்கு அளிக்க போகிறார். அதனால் இப்போ நீங்கள் வருவதாக இருந்தால் முன்கூட்டியே பதிவு செய்து கொண்டு வருவது நலம். இந்த சிகிச்சைக்கு தனியாக கீழ்காணும் முகவரியை நீங்கள் அந்த சிகிச்சையை எடுத்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அன்பே சிவம் அகலயம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கங்க. வணக்கங்க. நண்பர் கதிர் அவர்களை மீண்டும் நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம். ஆமாங்க சார், சொல்லுங்க. இன்னைக்கு ஏன்னா நிறைய பிரச்சனை இருக்குது, ஆனா உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் அதுக்கு தீர்வு கிடைக்குது. சரி சரி சரிங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனை சார், நான் உட்கார்றதே உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு மாதிரியா ஒரு மார்க்கமா தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அது எப்படின்னா எப்படி சொல்றதுன்னே தெரியல, சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வலிங்க சார். சரி, பயங்கரமான வலி. நம்ம டூரிஸ்ட் வண்டி வேனெல்லாம் ஓட்டுறோங்க. சரி சரி சரிங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள்லாம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர், கன்னியாகுமரி, சரி சரி திருநள்ளாறு போனால் 3 நாள் 4 நாள் வார கணக்கில் கூட ஆகும். ஆமாங்க சார். அது சரியா நேரம் சாப்பிட முடியாது. வெயில்ல இன்ஜின்ல வண்டி ஓட்டிங்க ஒரு 2-3 நாளாங்க சார். எது வரணுமோ அது வர மாட்டேங்குது. புரியலைங்க, சரியான வரணும் வரல சார். நம்ம காலையில் போய் ஃப்ரீயா உட்கார்றத ஒரு 10 நிமிஷம் உட்காருவாங்க. அங்க போய் உட்கார்ந்தாங்க கடுமையான வலி. சரி சரி, காலை கடன் சொல்றீங்க. அந்த வர வேண்டியது வர மாட்டேங்குது, அதைத்தானே சொல்றீங்க. காலை கடன் அது ஒண்ணும் முடியலைங்க சார். சரி சரிங்க. அப்புறம் போய் உட்கார்றோம், ஒன்றும் ஆக மாட்டேங்குது. சரி, அப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லி போட்டு சரி வாழைப்பழம் சாப்பிட்டா வரும்னு சொல்லி சொன்னாங்க. சரி சரி, வாழைப்பழம் நானும் ஒரு சீப் வாழைப்பழம் சாப்பிட்டு நைட்டு வெடியால ஒன்றும் முடியலைங்க. சரி சரி, ஏதாவது கீரையெல்லாம் சாப்பிடுப்பா அப்படின்னாங்க. சரி, கீரையும் வாங்கி ஒரு கத்தை வாங்கி கொண்டு வறுத்து கீரை குழம்பு, கீரை சூப்பு, கீரை பொரியல்னு சாப்பிட்டு பார்த்துட்டேன். இன்னும் ஏன்னு கூட கேட்குறீங்க. பயங்கரமான வயிறே கொஞ்சம் ரொம்ப குமுணுதா இருக்கு. என்ன யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியலைங்க. இந்த பிரச்சனையும் யாருக்கிட்ட சொல்றது கேவலமா வேற இருக்குது. அதனால எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரி, அப்புறம் வாத்து முட்டை வறுச்சாட்டா அதை சாப்பிட்டா வரைச்சாலும் எதை சாப்பிட்டு ஒன்றும் ஆடிங்க. சரி சரி, கடைசியில பார்த்தேன் முட்டை உள்ள வகுத்துல டிராபிக் ஜாமி ஆகிட மாட்டேங்குது. சரி 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 சரி. அப்புறம் எப்படி சொல்றது, இந்த சீஸ் பண்ண வண்டி கட்டி எடுத்துட்டு வருவாங்க பாருங்க, அந்த மாதிரி கட்டி இறக்க நேரம் வந்துட மாட்டேங்குது. சரி சரி சரி. என்ன பண்ணன்னு தெரியாம காலையில லூஸ் மோஷன் வர மெடிக்கல் ஷாப் மாத்திரை வாங்கிட்டு வந்தேன். சரி, அந்த மாத்திரை 1க்கு 2 போட்டு காலையில ஒரு சொம்பு சுட சுட தண்ணி குடிச்சிட்டுங்க. சரி, 1 கிலோ 2 கிலோ ஓடியும் பார்த்தாச்சு. சரி, போயிட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயா வந்துச்சுங்க. என்ன வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா பிளட்டா போகுதுங்க சார். சரி 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 சரி. ஒரு 1/2 டம்ளர் பிளட்டா போகுதுங்க. கொடுமை. சரி, இந்த கருமதி இப்படியே விட்டுலாமான்னு பார்த்தா இது என்னமோ டெய்லியும் பிளட் போகுதுன்னா ரத்த சோகை நோய் வந்துடும். ஆமாங்க, ரத்தம் உடம்புல இருந்து லாஸ் ஆகிட்டே இருந்தா அப்புறம் என்ன ஆகும்? அது நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்க. படிக்காம எத்தனையோ பேர் தெரியாம வண்டி ஓட்டுறோம். அது சரி அப்படியே போயிட்டு போதும் விட்டுட்டா கூட உடம்புக்கு ரத்தம் போனா ரத்த சோகை நோய் வந்துடும். இல்லை அப்படின்னா பிளட்டு பாடியில சர்க்குலேஷன் கம்மியாக ஆரம்பிச்சிடும். இதனால பின்னாடி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு அது ஒரு பயம். பின்னால ப்ராப்ளமா தான் பின்னாடி ப்ராப்ளம் உட்கார முடியல. அந்த ஏதோ ஒரு இதில் சொல்லுவாங்க, உட்கார இடத்துல வலின்னா தள்ளி உட்காருமாங்க. உட்காரக்கே முடியாத என்ன செய்யணும். வண்டி ஓடித்தான் ஆகணும். வண்டி ஓடலைன்னா நம்ம போடாது. வண்டி ஓடி ஆகணும். இந்த இதுல உட்கார முடியாம வண்டியும் ஓட்ட முடியாம தூங்கிட்டு வண்டியும் ஓட்ட முடியாது. சரியா உட்காந்து வண்டி ஓட்ட முடியாது. சரி, அப்புறம் தான் சரி யார்கிட்ட கேட்கறது கேவலமா வராது. இந்த பிரச்சனை யார்கிட்ட கேட்கறது, உடம்பு சரி தான் கேட்கலாம். பின்னாடி பிரச்சனை யார்கிட்ட போய் கேட்கறது, முன்னாடி யார்கிட்ட கேட்க முடியல. சரி சரி, அப்புறம் நண்பர்கிட்ட கேட்டேன், ஏங்க இந்த மாதிரி 3-4 நாளா ப்ராப்ளம் சொல்லி நானும் எல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன். சரி,
கடைசியா சரின்னு சொல்லி லூஸ் மோஷன் மாத்திரம் 1க்கு 2 சாப்பிட்டு கடைசி ஒரு சொம்பு குடிச்சு பார்த்தேன். கடைசியில இந்த மாதிரி என்ன வரணுமோ அது வரல, பெட்டா வருதுங்க அப்படின்னு. அப்புறம் அவருக்கு ஏதாவது சொன்னாரு, உங்களுக்கு ஏதாவது மீல்ஸா ஃபைல்ஸா வந்துச்சுன்னாரு. மீல்ஸ் இல்லைங்க, ஃபைல்ஸ். மூலம் மூலம் பவித்திரம் இது மாதிரி எல்லாம் சொல்லுங்க. உள் மூலம், வெளி மூலம், பிட்சுலா, இது மாதிரி நிறைய இருக்குங்க. இதெல்லாம் நீங்க சொல்றீங்க இல்லையா, உங்க வேலைகள் உங்களை மாதிரி வாகன ஓட்டுநர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு பல பேருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் நீங்க சொல்றது. சொல்லுங்க, நீங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசிடுறேன் அப்படின்னு. அப்புறம் அவரு தான் சொன்னாரு, அது என்ன சொன்னாங்க, ஃபைல்ஸுங்களா, ஃபால்ஸ் மெயில்ஸ் ஏதோ ஒண்ணு அது அப்படின்னாரு. அப்புறம் சொன்னது என்ன பண்ணலாம்னு மாதிரி, அதுதான் டாக்டர் போய் பாருங்க. சரி சரி. அது ஏதாவது சொன்னாரு, உள் மூலம் அப்படின்னா உள்ள சின்ன கட்டி மாதிரி இருக்கும், அதனால உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். இல்லைன்னா இந்த ஏதாவது பித்த வெடிப்பு, காலில் வெடிப்பு வருதாங்க சார், ஏதாவது ஓரக்காலில் வெடிப்புகள் இருந்தா, ஆசனவாய் முழுவதும் வெடிப்பு இருந்தா உங்களுக்கு மோசம் சரியா வராது, அது போகும்போதெல்லாம் ரத்தம் சேர்ந்து அப்படின்னாரு. இல்லை அப்படின்னா கட்டி மாதிரி சிலவதுக்கு முட்டி போய் இந்த மாதிரி பார்க்காம விட்டா பெரிய கட்டி மாதிரி வந்துருமாமா. அது மோசம் வரும்போது அந்த கட்டி வெளியே வந்துருமாமா. மோசன் போனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி சொல்றது, விரல் விட்டு உள்ள தள்ளணும், அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு இருக்கு. மரண வேதனைங்கிறாங்க, ரொம்ப கொடுமையான வேதனைங்க அதெல்லாம். இது எப்படின்னு பார்த்துட்டா, இத உள்ள வர்ற அந்த குழாய்கள் எரியிருங்களாமா. இறுக்கமானதுனால மோசன் ஃப்ரீயா வராம, மோசன் வர்றப்போ அந்த குழாய் விரிவாங்கிறப்ப தான் அந்த பூராமே வெடுப்பு மாதிரி இழுத்துக்கிட்டு வெளியில வர்றது. அதான் நீங்க முக்கி பண்ணும்போது, ஃப்ரீயா போறத நீங்க முக்கி கஷ்டப்பட்டு பண்ணும்போது அந்த குழாய் வழியா வரும்போது அது புண்ணாயிருது. அதனால உங்களுக்கு பிளட் வர காரணம் என்னன்னா, உள்ள அந்த புண்ணாதனால பிளட்டா வெளியே வருது ஃபர்ஸ்ட் அப்படின்னாங்க. எனக்கு என்னன்னா இந்த மாதிரி பிரச்சனை. அப்ப நான் கூட கேட்கறேன், எத்தனையோ லாரி டிரைவரோ, ஆட்டோ டிரைவரோ, கார் தையல் மிஷின் ஓடுறவங்க, உட்காந்து வேலை செய்யறவங்க, மூலாதாரம் அதிக சூடாகக்கூடிய பல பேருக்கு இந்த பிரச்சனை. அதனால இன்னைக்கு லேடிஸ் நல்லா, ஜென்ஸ் லேடிஸ் எல்லாத்துக்குமே பிரச்சனை வருது. சரி, அதனால உங்ககிட்ட கேட்டோம்னா, சரி உங்கனால எல்லாத்துக்கும் ஒரு பிரயோஜனமா இருக்குங்க அப்படின்னு. நல்லது நல்லது நல்லது, நல்ல விஷயம். இவ்வளவுதான் நீங்க கேட்க ஒரு பெரிய ஸ்டோரியே சொல்லி முடிச்சீங்க. அவ்வளவு பிரச்சனை இல்லைங்களா? பெருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய விஷயங்களுக்கு ஒரு யோகமாவே நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. மலைக்குடல் எல்லாம் டைட் ஆகி இழுத்துக்கிட்டு எல்லாம் போறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது நீங்க யூகிச்சதெல்லாம் சரிதான். என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, வர வேண்டியது வரலன்னு ஆரம்பிச்சீங்க முதல்ல. அது தினமே வந்துட்டு இருக்க கூடியதுதான். அது வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துக்கு நாம சாப்பிடாம தண்ணியுமே ஜூஸையும் குடிச்சு வந்துடலாம். ஏதோ தனியா நோய் மேலும் பெருசாயிருங்க. மழை கட்டிட்டே இருந்து வச்சீங்களேன், துர்நாற்றம் அதிகமாயிரும். வயிறு கிளீன் அது கிளியர் ஆகினா சாப்பிடுற உணவு உள்ள போய் எத்தனை கிருமி உண்டு வேணும். இப்ப இந்த பைல்ஸ் பிரச்சனையே பாத்தீங்கன்னா எதுல இருந்து துவங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலச்சிக்கல் தான் துவங்குதுங்க. இப்ப நீங்க வாகன ஓட்டுநர் அப்படின்னு சொல்றீங்கனாலே, நேரத்துக்கு நீங்க சாப்பிடுறது இல்லைங்கிறது மட்டும் கணக்கா சொல்றீங்க, அப்படி இல்லை. அந்த காலை கடனுங்கிறதையும் சரியா நிவர்த்தி பண்ணிடணும். அதற்கான நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, அத காலை கடனை முடிச்சுக்கிட்டா தான் அந்த தொந்தரவு இல்லாம இருக்க முடியுங்க. இது தேங்க தேங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, மேலும் பாத்தீங்கன்னா மலக்குடல்ல கழிவுகள் சேர்ந்துட்டே போகும் இல்லைங்க. பாருங்க, உங்களுக்கு அப்போதைக்கு எப்ப செய்யக்கூடிய வேலை இருந்தா ஃப்ரீயா செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இல்லைங்களா? ஒரு 3 நாள் 4 நாள் வேலை ஒன்னா சேர்த்துக்கிட்டு செய்யுங்கன்னா எவ்வளவு ப்ரெஷரா இருக்கு உங்களுக்கு. அதே ப்ரெஷரத்தை உள்ளே கொடுக்குறவங்க இது எல்லாம் சேர்ந்து வேற இருக்கு. இன்னொன்னுங்க, அப்பப்ப மலம் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பிளெக்சிபிலிட்டியா, ஒரு நீர்ச்சத்தோடு இருக்கு, ஒரு ஈஸியா போகும். நம்ம அப்பதைக்கு எப்ப மலம் போகும்போது பாக்குறோம் இல்லைங்களா? இதுவே 2 நாள் 3 நாள் கழிச்சு போகும்போது ரொம்ப காஞ்சு கருவறையா அந்த போற இடம் ரொம்ப ட்ரை ஆயிருக்கு. வெளியில வர்றதே ரொம்ப கஷ்டம். நீங்க போட்டு உள்ள இருந்து தள்ளி பாருங்க, இது எக்ஸ்பிளைன் பண்றதே நிறைய பேர் அருவருப்பா நினைப்பாங்க. அந்த அளவுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துருக்கு. நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்தாலுமே யாருகிட்ட சொல்றதும் தெரியல. அது கூட நண்பர்களையும் சொல்ல முடியல. இன்னுமே நம்மள வேற மாதிரி நினைச்சுக்காங்க. அது ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு நர்ஸ் முன்னாடி, டாக்டர் முன்னாடி எப்படி கலந்துக்கிறதுன்னு அது அச்சம் இல்ல. இன்னொன்னுங்க, பொதுவா இதை மருத்துவர்கிட்ட பேசினா தான் தெளிவு கிடைக்கும் இல்லைங்களா? அதனாலதான் சொல்லும் பாருங்க, இத மருத்துவர்கள்ட்ட நீங்க சந்திச்சு சிகிச்சை பெற வேண்டிய அளவுக்கு அதிகமா முற்றக்கு விடாம தினசரி இந்த மலம் ஈஸியா கலைஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா இவ்வளவு தூரத்துக்கு வராது ஆச்சுங்களா? இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வாகன ஓட்டுநர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையான உணவுகளே சாப்பிடுறது.
புரோட்டா சப்பாத்தி. எனக்கு தெரிய புரோட்டா சாப்பிடாத ஓட்டுநர்கள் கிடையாது. கண்டிப்பா சார். இல்லைங்களா? கண்டிப்பா நைட் நேரம் அந்த டைம்ல புரோட்டா தான் சாப்பிடுவாங்க. ஆமா. அதிகம் பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கணும், டீ காபி நிறைய சாப்பிடுறாங்க இல்லைங்களா? இந்த டீயும் காபி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த துவர்ப்பு தன்மை அதிகம் சேர சேர குடல் பகுதியில ஒட்டுங்க. துவர்ப்பு சுவையோட தன்மையே அதுதான். சளி பாக்கு போடுற ஆளுகள் இருப்பாங்க, தூக்கம் வராம இருக்கு. இதெல்லாம் அந்த துவர்ப்பு அதிகம் சேர சேர என்னன்னு கேட்டீங்கன்னா மலம் கட்ட ஆரம்பிச்சு. இப்படிதான் வர ஆரம்பிக்குதுங்க. மலச்சிக்கல் ஆரம்பிச்சுதான் அது பைல்ஸ்ல கொண்டே விடுது. நமக்கு ஆரம்பத்துல தெரியாது. அது என்ன காலையில போனா என்ன, சாயங்காலம் போனா என்ன. அன்னைக்கு காலையிலும் போகாது, சாயங்காலம் போகாது, அடுத்த நாள் போகும், மறுபடியும் 2 நாள் கழிச்சு 3ஆம் நாள் போகும், 4ஆம் நாள் போகும். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஆகித்தான் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் கூட நிறுத்துதுங்க. இப்ப நாம சொல்லக்கூடிய வழிமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மலச்சிக்கல் இருந்து முதல்ல வெளியில வரக்கான வேலையை பார்த்துறதா முதலாவது வேலைங்க. வச்சுங்களா? நிலை அவரை பொடின்னு இருக்குங்க. இப்ப நீங்க போய் ஒரு மெடிசன் சாப்பிட்டேன்னு சொன்னீங்க, 1க்கு 2 மெடிசனா போட்டீங்கன்னா அது பாத்தீங்கன்னா அது வேறு மாதிரியான ஒரு இயக்கத்தை கொடுத்துருக்கு. அது ரத்தமா பிடிங்கிருக்கு. அது இயல்பா வர்றது வேறங்க. நம்ம மெடிசன் எத்தனை நாள் சாப்பிட்டா தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு கைகள் இருக்கக்கூடிய ஒரு பொருளை மேலால பாருங்க, கை விரல்களை வச்சு எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபமா இருக்கு. ஏதாவது பாதிப்பு இருக்கா? இங்க இருக்கிற ஒரு பொருளை இன்னொன்னு கைகள்ல பாத்தீங்கன்னா பூராமே பாத்தீங்கன்னா பிளேடுகளாவே முள்ளாவே வச்சுட்டு பிடிச்சி கீரியும் எடுக்கலாம், புரண்டியும் எடுக்கலாம். ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு 2 விதமா பொருள் தொடர்ந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அழகா எடுக்கிறது அப்படி எடுக்கிறதுக்கு இருக்குது இல்லைங்களா? அப்ப நான் சொல்றது நிலை அவரை பொடி அப்படிங்கிற சாப்பிட்டீங்கன்னா ஸ்மூத்தா அப்படியே பூ போல அப்படியே வெளியில போயிடும். எதை விட்டு போட்டு வேற ஏதாவது அதிரடியான ஒரு வேலையை செஞ்சு உடனடியே பண்ணணும்னு பார்த்தா அதை எப்படித்தான் பிடிச்சி புரண்டித்தான் எடுத்துட்டு போகும். அப்ப அதனால ரத்தமா தான் வரும். ஏன் ரத்தம் இருந்ததுன்னா அதுக்கு காரணம் இது. ஒண்ணு ஸ்மூத்தா அணுகணும்னா வேலை முடிஞ்சிச்சுங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் இருக்குது இல்லைங்க. வெண்டைக்காயை பொடி பொடியா நறுக்கிட்டீங்க, 2 அல்லது 3 வெண்டைக்காய்ங்க சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துறோம் இல்லைங்களா? அதைவே பொடியா நறுக்கி ஒரு 2 டம்ளர் சுடுதண்ணில போட்டு வச்சுட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் விட்டுட்டீங்கன்னா அது அப்படியே நல்ல ஜெல்லு மாதிரி கொலன்னு இருக்கு இல்லைங்களா? மாதிரி அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுங்க. அந்த வெண்டைக்காய் சாப்பிட்டோம் சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி முக்கி தக்கிலும் போற மாதிரி இல்லைங்களா? அவ்வளவு சிரமங்கள் இல்லாம ஸ்மூத்தா போயிடும். சூப்பர் ஆச்சுங்களா? அப்புறம் இன்னொன்னு, இந்த ஆசன வாய்க்கு வெளியில இந்த கட்டி மாதிரி எல்லாம் வெளியே வர்றது, விரலை வச்சு மாதிரி உள்ள தட்ட மாதிரி இருக்குது. ஆசன வாயில வெடிப்பாயி அது வழியா ரத்தம் வர்றது. அதாவது மோசம் போனாலே சில பேருக்கு மரண வலி வலிக்கும். அதுவும் வராது. அங்க போய் உட்கார்ந்து அதை விட ஐயோ இதோட வலி அதை விட கடுமையா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா? அதுக்கு என்ன சொல்லுங்க அப்படின்னா, புங்க எண்ணெய் நாட்டு மருந்து கிடைக்குங்க. அதுல மஞ்சள் பொடி கொஞ்சம் போல சேர்த்து ஆசன வாயோட எஜ் இருக்கு இல்லைங்களா, மருந்து மாறிங்க. கண்ட கிரீம்கள்லாம் தடவுறதை விட இது மாதிரி செய்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனையை சீக்கிரமே சால்வ் பண்ணுங்க. இதை விட துத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. துத்தி இலை இருக்குது இல்லைங்களா? அதை நல்லா மஞ்சள் வச்சு அரைச்சிட வேண்டியதுங்க. பச்சையா அரைச்சி எடுத்து ஆசன வாயில தூங்க போறதுக்கு முன்னாடி ஆசன வாயில வச்சு படுத்துக்கணுங்க. காலையில எடுத்து அந்த பக்கம் போட்டணும். ஒரு 10 நாள் செய்ய வேண்டியது இருப்பீங்க. ஆசன வாயில என்ன புண்ணு அரிப்பு, சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நைட் தூங்குறதுக்கே விடாதுங்க, அவ்வளவு குடைச்சல் எல்லாம் கொடுக்குங்க. ஆசன வாயில இந்த ஃபைல்ஸ் சாதாரணமா பல பிரச்சனை கொடுக்குங்க. அது மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்குங்க. அதே துத்தி கீரையை உள்ளுக்கு சமைச்சுன்னு சாப்பிடலாம். அது ஒரு கீரை தான் துத்தி கீரை. பாருங்க, துத்தி இந்த ஃபைல்ஸுக்கு கத்திம்பாங்க. மூலத்துக்கு கத்தின்னு தமிழ்ல ஒரு அழகான பழமொழி இருக்குங்க. துத்தி மூலத்துக்கு கத்தி. அப்படி கத்தி வச்சு அறுத்த மாதிரி அப்படி கிளியர் பண்ணி விட்டுருங்க. அது பாருங்க எவ்வளவு வழிமுறைகளை செய்யல. என்னென்னாலும் சொல்லியிருக்கிறீங்கப்பா. வெண்டைக்காய் தண்ணீர போட்டு வச்சு அந்த கொலை நானதுக்கு அப்புறம் அப்படியே எடுத்து சாப்பிடலாம். ஆமாங்க. அதுக்கப்புறங்க அந்த கீரை இது மாதிரி ஒண்ணு சொன்னீங்க, துத்தி கீரையை சாப்பிடலாம். அரைச்சு அந்த இடத்துலயே வச்சுக்கலாம். உங்க எண்ணெய் மஞ்சள் சேர்த்து அந்த இடத்துல தடவிக்கலாங்க. இதை விட முக்கியமா இந்த புரோட்டா சப்பாத்தி 2 கட்டு நேரத்துல சாப்பிட கூடாதுங்க. கேட்டா ரொம்ப நேரங்களுக்கு எல்லாம் சாப்பிட பழங்கள் சாப்பிட்டு அந்த நேரத்துல சாப்பாடு ஜீரணத்தை கெடுத்துக்கிட்டாலே பல மலச்சிக்கல தான் கொண்டே விடுங்க. அப்ப ஜீரணம் சுமூகமா இருந்தா தான் பைல்ஸ் வர மலச்சிக்கல். அது உடம்புக்கு பலச்சிக்கல். ஆமாங்க, பொருத்தம். அழகான பழமொழியாவே சொல்லிட்டீங்க. அப்ப இதெல்லாம் வராம தடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் செய்துட்டா போதுங்க. உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்குமே இந்த வழிமுறைகளால் பின்பற்றிட்டு வந்தா சீக்கிரம் பைல்ஸ் வெளியே வந்துடலாம். இந்த இது அசால்ட்டா விட்டுட்டு இதை பார்க்காம விட்டுட்டா இந்த கட்டு போய் இந்த குடல் புண்ணாகி நாளைக்கு குடல் கேன்சர் வர கூட கண்டிப்பாங்க. ஏன்னா நாள் பட அது எந்த மாதிரி மாறும்னு தெரியாது.
ஒரு பிரச்சனை சாதாரண இருக்கும்போதே சரி செய்துட்டா ஏழை முடிஞ்சது. ஆமா, அதை ஏன் பெருசா வளர்த்திட்டு அதை போய் அதுக்கப்புறம் என்ன பண்றதுனால அலமோதுறத விட முதல்லயே அதை சரி செய்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப எளிமையானதும் கூட இல்லைங்களா? ரொம்ப ஈஸியா தானே இருக்கு. நல்ல விஷயம். ஆமா சரி சரி. இன்னைக்கு பார்த்ததுனால நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டோம். சரி சரிங்க. இது நண்பர்களே எனக்காக இல்ல, என்னை சார்ந்த மாதிரி வேன் டிரைவர்கள், பஸ் டிரைவர்கள், லாரி டிரைவர்கள், ஆட்டோ டிரைவர்கள், கார் டிரைவர்கள் மற்றும் மகளிர்கள், டைலர் சொல்லி உட்காந்து விவசாயிகள் உட்கார்ந்து மகளிர்கள் எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு பொருந்தும். இந்த பிரச்சனை எப்படி நீங்கள் தீர்வானது யாருக்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் போகிறதுக்கு கோச்சப்பட்டுட்டு நண்பர்களை சொல்கிறதுக்கு ஒரு அச்சப்பட்டுட்டு சொல்லாமல் இருப்பீங்க. இந்த வீடியோ எனக்காக இல்லை, உங்களுக்காக நான் டாக்டர்கிட்ட பகிர்ந்துருக்கிறேன். நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க, கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு இதுக்காக தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வணக்கம், நன்றி.